வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம தங்க புஷ்பம் பார்த்துட்ருக்கோம். என்னடா அது தங்க புஷ்பம்னு சொல்கிறீங்கன்னு நினைப்பீங்க. இது சிவப்பு கலர் செம்பருத்தி பூங்க. பூஜைக்காக பயன்படுத்துவோம், உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இதில் இன்னொரு அரிய தகவலும் இருக்குது. நமக்கு முகம் நல்லா பொலிவாக இருக்கணும், நோய் இல்லாமல் வாழணும், ஸ்கின் ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக ஈவன் டோனாக இருக்கும்னு நம்ம ஆசைப்படுவோம். ஸோ அந்த விதத்தில் செம்பருத்தி பூ நமக்கு ரொம்ப நல்லா ரியாக்ட் கொடுக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, செம்பருத்தி பூவை வெறும் வயிற்றில் இது மாதிரி ஓரடுக்கு செம்பருத்தின்னு சொல்லுவோம். இந்த செம்பருத்தி மருத்துவ குணம் இருக்கிறதுனால இதை நம்ம உட்கொள்ளணும் காலையில் வெறும் வயிற்றில். இதனால் நமக்கு முகம் பொலிவு பெறுறதோடு சரி, அரிய நோய்களை கூட நம்ம உடம்புல இருந்து குணப்படுத்துகிறதா நம்ம மருத்துவ தகவலில் சொல்லப்பட்டிருக்கு. இதை நம்ம இவ்வளோ நாளாக பூஜைக்காக தான் பயன்படுத்தியிருக்கோம், உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இது நம்ம மருத்துவமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது சாப்பிட்டுக்கலான்னு நான் சொல்ல வரேன். இதை சாப்பிட்றதுனால, அதுவும் வெறும் வயிற்றில் சாப்பிட்றதுனால பொலிவுகள் அதிகம் கிடைக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த செம்பருத்தி அடுக்கு செம்பருத்தி. இது ஹைப்ரிடுனால் இப்போ தான் நமக்கு நிறைய கலராக செம்பருத்தி வந்துருச்சு. இதில் என்ன மருத்துவ குணம்னு பார்த்திங்கன்னா, இது நம்ம மருத்துவ குணம்னு சொல்ல முடியாது. பூஜைக்காக பயன்படுத்தலாம், அழகுக்காக, தோட்டத்தில் அழகுக்காக பயன்படுத்தலாம். கண்டிப்பாக சாமிக்கு பறித்து நம்ம சூடலாம். ஆனால் நம்ம சாப்பிடுவதற்கு எந்தளவுக்கு உகந்ததுங்கிறது சொல்ல முடியல. சாப்பிட்றதுக்கு அவ்வளோவா உகந்தது இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது அழகுக்காகவே பாருங்கள். இந்த ஃபேன்சி கலர்ஸ் ட்ரெஸ்ஸு மெட்டீரியல்ஸ்லாம் நம்ம மேக்ஸிமம் இந்த மாதிரி கலர்ஸ் ரொம்ப சூஸ் பண்ணுவோம். அது சாரீஸ்லாம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு பறித்து டெக்கரேஷன்ஸ்க்கு, தலையில் அலங்காரத்துக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணலாம். சாமி படங்களை மாலை கட்டி போடலாம். வாசப்படியில் தோரணம் மாதிரி கூட அதோட கலந்து நம்ம டெக்கரேட் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம செம்பருத்திலாம் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் இன்னொரு டெக்னிக்கலாக நீங்கள் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த செம்பருத்தி திருஷ்டிகளையும் போக்கும். பகைவர்கள் இதை பார்க்குறதுனால நமக்கு ஏற்படுற நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ்லாம் கூட நீங்குதுன்னு சிவப்பு செம்பருத்திக்கு சொல்லியிருக்காங்க. அவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது இந்த சிவப்பு செம்பருத்தி. இதை சாமி படங்களில் நீங்கள் வச்சு வழிபட்டுட்டு முதல்ல கழுவி சுத்தம் செய்து சாமி படத்தில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு இதை உடனே நீங்கள் வாட விடாமல் சாப்பிட்டுடுங்க. அது ரொம்ப ஸ்பெஷல் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது. ஏன்னா சிலருக்கு சாப்பிடலாமா வேணாமாங்கிற டவுட் இருக்கும். தெரிஞ்சுட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் சாமிக்கு படைச்சிட்டு சாப்பிடும்போது இது ஒரு ஆன்மீகத்தோடு சேர்ந்து நமக்கு ஒரு மருந்தாகவும் பயன்படும் போது இதில் நமக்கு ஒரு சோல் ஸ்பிரிட் கிடைக்கிது. ஆத்ம திருப்தி பூஜையில் கிடைக்குதுங்கிறது நிறைய பேர் உணர்ந்திருப்பீங்க. அந்த விதத்தில் செம்பருத்திக்கு இவ்வளோ ஒரு நல்ல மகத்துவம் நிறைஞ்சிருக்கு. இனி செம்பருத்தியை பற்றி தெரிஞ்சவங்க பூஜைக்காகன்னு இல்லை, நம்மளுடைய ஆரோக்கியத்துக்காகவும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிட்ருப்பீங்க. பாருங்கள், ஒத்தடுக்கு செம்பருத்தி. இந்த ஒத்தடுக்கு செம்பருத்தி மிகவும் மருத்துவ குணம் நிறைஞ்சது. நன்றி, வணக்கம்.